ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கார்டனில் சம்மரில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம பிளான்ட்ஸ் ப்ரொபகேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். இந்த பார்த்திங்களா, நான் குரோட்டன்ஸ் ப்ரொபகேட் பண்ணேன். அது இலையெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு. அப்புறம் இலையும் ட்ரூப்பியாக இருக்குது, அப்படியே தொங்கிட்டு. அது ஸ்டிஃபாக இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இதுவே நான் மழை டைமில் வச்சுருந்தேன்னா இதில் எதுவும் உதிராது. அப்புறம் இது டர்ட்டில் வைனில் நட்டது அப்படியே பாதியும் கரிஞ்சு ட்ரை ஆகிடுச்சு. ஹெல்த்தியாகவே இல்லை, பார்க்குறதுக்கே நமக்கு தெரியுது. நம்ம இது ரெய்னி சீசனில் நான் ரீபாட் பண்ணியிருந்தாலோ இல்லை பிளான் பண்ணியிருந்தாலோ இப்படி ஆகிருக்காது. சக்ஸஸ் ரேட் ஒரு 90% வந்திருக்கும். இந்த போத்தோஸ் கூட தெரியாமல் ஒரு அவசரமாக சரி நம்ம ரீபாட் பண்ணலாம் இந்த சீசனில் அப்படின்ட்டு நான் ரீபாட் பண்ணேன். ஆனாலுமே ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பேன். ஆனாலும் அது ரொம்ப என்ன சொல்கிறது, இலையெல்லாம் வாடி போயிருக்கு. இனி திரும்ப இது ரீக்ரோத் ஆகி வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே நம்ம மழையில் வச்சோம்னா இவ்வளோ ஆகாது. இதெல்லாம் நான் மழை டைமில் ரீபாட் பண்ணது. அப்படியே சூப்பராக அந்த லீஃபை பார்த்தாலே தெரியும், ஹெல்த்தியாக ஸ்டிஃபாக கீழே தொங்கிட்டு இல்லாமல் அப்வர்டில் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த பாட்டும் அப்படி தான், அந்த நியூ க்ரோத்தும் நிறைய வந்திருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபெப்ரவரி லாஸ்ட்லேருந்து நம்ம மழை வர வரைக்கும் கொஞ்சம் ப்ரொபகேட் பண்ணுறது, ரீபாட் பண்ணுறது ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது. இந்த குரோட்டன் பிளான்ட்டும் மழை டைமில் ப்ரொபகேட் பண்ணேன். இதில் எத்தனை ஸ்டெம்ஸ் நான் ப்ரொபகேஷனுக்கு வச்சனோ அவ்வளோ வந்தது. ஒரு இலை கூட உதிரலை, அப்படியே ஸ்டிஃபாக அவ்வளோ லீஃபும் வரும்போது, இலை உதிராமல் வரும்போது அந்த பிளான்ட்டை பார்க்குறதுக்கே நமக்கு அழகாக இருக்கும். இது மாதிரி தான் நம்ம மற்ற பிளான்ட் புதுசாக நடும்போதும் சரி, ரீபாட் பண்ணும்போதும் எல்லா பிளான்ட்ஸ்க்கும் இது ஒத்து போகும். ஆனால் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம இந்த சீசனில் சம்மர் சீசனில் ரீபாட் பண்ணணும், கட்டிங்ஸ் எடுத்து வைக்கணும், நடணும் அப்படின்னா இந்த ஈஃபோர்பியா மில்லி வெரைட்டி நம்ம பண்ணலாம். ஈஃபோர்பியா பிளான்ட்ஸு, அப்புறம் கேக்டஸ், சக்குலன்ஸ் எது வேணாலும் நம்ம கட்டிங்ஸ் எடுக்கலாம், ரீபாட் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. அடினியம் பிளான்ட்ஸ் கூட இந்த சம்மர் சீசனில் நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம். இது என் டாட்டரோட பெட்டு ராஸ்பி. இந்த செடிங்களை நம்ம மழை டைமில் வச்சா எல்லாமே அழுகிடும். மழை டைமில் பண்ணவே கூடாது, சம்மரில் மட்டும் நம்ம பண்ணணும். இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.